வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிடர். நம்ம இப்போ இந்த பதிவுல பார்க்க போறது 2025 கிரக பயிற்சிகளில் ரோகிணி நட்சத்திரத்திற்கு எப்படி பலன் நடக்கும் அப்படின்னு தான். ரோகிணி நட்சத்திரம் எப்படி பலன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அன்பு காணிக்கையா செய்யலாம், ஒரு லைக் பண்ணலாம். ஏன்னா நாம அந்த பதிவை பொதுவாக சொல்றோம். இந்த பதிவில் இருக்கிற அமைப்பை ஒன்று சேர்ந்து வர மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அந்த நல்ல நல்ல பரிகாரங்களை பண்ணி அவங்க முன்னேறணும், அவங்களுடைய கவனக்குறைவு இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை, அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை சொல்றோம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக பிரகாரம் உங்க நட்சத்திரங்களில் உள்ள பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு முழு பலன் சொல்லலாம். அதுக்கு தகுந்த பரிகாரங்களும் நம்ம இயக்கி உங்களுக்கு நல்லது பண்ணலாம். அப்போ இப்போ நம்ம ரோகிணி நட்சத்திரத்துடைய பதிவை பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்திற்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த வருடங்கள் இருக்கும். நல்ல நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நமக்கு நடக்கும். போன வருடம் நம்ம கஷ்டப்பட்ட இழந்த, அதாவது முயற்சி செஞ்சு வச்ச எல்லா விஷயத்தையும் இந்த வருடம் நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம தேவையில்லாத, நம்மளால் இயன்ற காரியத்துல நம்ம முயற்சி பண்ணலாம், செய்யலாம். தேவையில்லாத விஷயங்கள்ல கொண்டு போய் தலையை கொடுத்து நாம முயற்சி பண்ணோம்னா அதுல ஏதாவது பிரச்சனை வந்துடும். தேவையில்லாத விஷயங்கள் நம்ம நமக்கு பெருசா இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் போயிட்டு முயற்சி பண்ணக்கூடாது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க. அதே போல நமக்கு நல்ல அந்தஸ்துடைய, சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடைய நட்பு வட்டம் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடைய நட்பு வட்டம் கிடைக்கும். அவர்களால் நல்ல மாற்றங்கள் வரும் அமைப்பு இருக்கிறது. சமூகத்தில் இருக்கிறவங்களுடைய நல்ல நட்பு வட்டத்தால நமக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு முடங்கி கிடந்த விஷயங்கள்ல நம்ம எடுத்து அதை செயல்படுத்தி வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நமக்கு முடங்கி கிடந்த விஷயங்கள்ல எடுத்து நம்ம செயல்படுத்தி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு சங்கீதத்துறை, நாட்டியம், நடனம், பாட்டு, நடிப்பு, யூடியூப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிகேஷன் அமைப்பு, இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனக்குறைவு இருக்கக்கூடாது. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனக்குறைவு இருந்தால் பிரச்சனைகளை சந்திப்போம். அதே மாதிரி படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த வருடம் படிப்புல ரொம்ப கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா படிப்புல ஏதாவது பிரச்சனை வரும்னு நம்ம அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய கிரக பயிற்சியுடைய அமைப்பு அப்படி இருக்கு. அதனால படிப்பில் நல்ல கவனம் வேண்டும். நம்ம கவன சிதறல் இருந்தா படிப்புல நமக்கு மார்க் குறைவாகிறது, படிக்கிற இடத்த விட்டு விலகிறது, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும் அப்படிங்குது. அதே போல சில பிரச்சனைகள் நம்மை தேடி வரும் அமைப்பு இருக்குது. அது எதனால? நம்ம குடும்ப விஷயத்த வெளியில சொல்றதுனால. நம்ம நம்புறவங்கிட்ட குடும்ப விஷயத்த பகிர்ந்துக்கிறோன்னு சொல்லி அது வேற ஒருத்தர் மூலியமா போய் அதுவே நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா வந்துடும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரருடைய குடும்ப பிரச்சனைய அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். அடுத்தவங்கிட்ட விட்டோம்னா அது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய பிரச்சனையா கொண்டு வந்துடும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி கணவன் மனைவி நல்ல விட்டு கொடுத்து போய்க்கணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனா, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா அந்த குடும்ப சூழ்நிலை மேலும் மேலும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னேற்றங்கள் வரும். அப்போ வெளிநபர்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள ஏறி வந்துட்டு நம்ம குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ற சூழ்நிலை இருக்கு. கடன் அமைப்பு, இந்த கடன் அமைப்பு நம்ம வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் நேரங்காலம் கூடுதலா கொடுத்துக்கணும். நான் இப்ப தரேன் அப்ப தரேன்னு நாள் சொல்லாம நேரங்காலத்தை, கால அவகாசத்தை அதிகமாக எடுத்து பதில் சொன்னோம்னா அதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம மன சங்கடம் இல்லாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்குது. அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உள்ள நபர்களுக்கு அந்த பாக்கியத்திற்கு இந்த வருடம் நல்ல நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒத்துழைப்பெல்லாம் வரும். இருந்தாலும் நமக்கு அங்க போய் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முயற்சியில வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நாற்காலியிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாற்காலிகள், அதாவது ஆடு, மாடு, நாய், இந்த காலையில சாயங்காலம் வாக்கிங் போறவங்க, நடைபயிற்சி பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க.
இல்லைன்னா இந்த நாயினாலேயோ மாட்டுனாலேயோ ரோட் சைடில் இருக்கக்கூடிய மிருகங்கள்னால நமக்கு சின்ன ஆபத்து சம்பவிக்கும். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள், கார், சொகுசு வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. கடனாக வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதையும் கவனமாக பார்த்து கையாண்டிங்கன்னா ஜெயிக்கலாம். அதே போல நமக்கு ஆரோக்கியம் நல்ல கவனம் வேணும். ஆரோக்கியம்ங்கிறது கொஞ்சம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு வர சூழ்நிலை இருக்கு. அப்போ அந்த ஆரோக்கிய கவனம் இருந்தால் அதுலேயும் தப்பிச்சுக்கலாம். அப்போ சின்னதாக வரப்போவே மருத்துவரை பார்த்து மருந்து சாப்பிட்டுக்கிறது நல்லது. நம்மளா போயிட்டு சொந்த முயற்சியால மருந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அதில் நம்ம நல்ல அமைப்பு எதுன்னு ஒரு தடவைக்கு 100 தடவை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். அரசாங்க வேலைக்காகவோ இல்லை அரசாங்க காரியங்கள் ஏதாவது சாதிக்கணும் இந்த தடவை நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த வருஷம் நமக்கு அதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்குது. உங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வருது. அப்போ இது எல்லாமே பொது பலன். உங்க சுய ஜாதக ரீதியா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்து நம்ம நல்ல நல்ல பலனெல்லாம் பண்ணலாம். ஜாதக தொடர்புக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, அலுவலக முகவரி இருக்கு. நேரிலோ ஃபோனிலோ தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டால் அதற்குண்டான உங்களுக்கு எல்லா பாதையிலும் காண்பிக்கப்படும். அப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா விஷ்ணு கோவில்களில், பெருமாள் கோவில்களில் ஏகாதசி திதி அன்னைக்கு, விஷ்ணு கோவில்களில், பெருமாள் கோவில்களில் ஏகாதசி திதி அன்னைக்கு நம்ம துளசி மாலை கடவுளுக்கு சமர்ப்பித்து வழிபட்டால் நல்லது. துளசி மாலை. சுப்பிரமணிய தரிசனம் சிறப்பை தரும். சுப்பிரமணிய தரிசனம், அப்போ கல்யாண சுப்பிரமணிய தரிசனம், சுப்பிரமணிய தரிசனம் இதெல்லாம் நமக்கு சிறப்பை தரும். அப்போ அந்த சுப்பிரமணியர் கோவிலுக்கு கருவறைக்குள் தீபம் ஏற்ற நெய் வாங்கி கொடுத்தார். கருவறைக்குள் அப்படி செய்யறப்போ அவங்களுடைய மனக்குறைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்க சுதர்சன சக்கரம் அப்படின்னு உள்ள அந்த எந்திரத்தை ஒரு தாயத்துல கட்டி அவங்க அறையிலேயோ அதாவது இடுப்புலையோ கழுத்துலையோ கட்டிக்கிட்டா அது ஒரு பாக்கியம் தரும். வீட்டிற்கு பூமி சக்கரம், பூமி சக்கரம்னு சொல்லக்கூடிய பூமி பவன யந்திரம் அது ஒன்று வீட்டில் ஸ்தாபிச்சாலும் அவங்களுக்கு நல்ல நல்ல வெற்றிகள் வரும். அப்போ இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.